வணக்கம். வாயைத் திறங்கள் சிஎம். இன்று இதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் வாழும் தமிழ் மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கு எல்லாம் இந்த செய்திகள், செய்தி குறிப்புகள் ரீச் ஆகி அவர்களின் கேள்விகளும் இதுவாகத்தான் இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தரப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி? வாயைத் திறந்து ஏதேனும் சொல்லுங்கள், பேசுங்கள், ஏன் வாயைத் திறக்க நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சி தரப்பு ஒரு பக்கம் வாதத்தை வைக்கின்றது. மறுபக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியிலிருந்து அவர் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். கட்டாயம் அவர் பேசுவார். அவரை பேசச் சொல்லி நீங்கள் ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? அவர் பேசியதின் விளைவாக கொளத்தூரில் 5 நிமிடம்தான் பேசினார். அந்த பேச்சின் விளைவு என்ன ஆனது என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருந்தும் ஏன் அவரை பேசச் சொல்லி கேட்கிறீர்கள்? அவர் பேசினால் நடக்கக்கூடியது என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும் என்று ஆளும் கட்சி தரப்பிலிருந்து எடுத்து வைக்கிறார்கள் இப்படி ஒரு வாதத்தை. இங்கு ஆளுங்கட்சி வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர்க்கட்சி வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், 2 பேர்களும் அவரவர்களின் தன்னிலை விளக்கத்தை தான் தருகிறார்கள். இங்கு மக்கள் என்ற ஒருவர் இருக்கிறார்கள் என்பது இருவருக்கும் நினைவூட்டுகிறேன். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் இருவரும் அறிந்திருக்கிறார்களா? எனது கேள்வி அதுதான். முதல்வரை பேசச் சொல்லி வற்புறுத்தக்கூடியவர்களும் மக்களின் மனோநிலை அவருக்கு எதிர்மறையாக இருக்கிறதா, அல்லது அவர் செய்வது செய்யட்டும் என்று அவரோடு ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய மனோநிலையில் இருக்கிறார்களா என்பதை அவர்கள் அறிந்துதான் பேசுகிறார்களா? அதேபோல் ஆளுங்கட்சி தரப்பில் பேசக்கூடியவர்கள் மக்கள் நமக்கு எதிரான மனோநிலையில் பேசாமல் ஏன் இருக்கிறார் என்ற எதிரான மனோநிலையில் இருக்கிறாரா, அல்லது அவருக்கும் கால அவகாசம் கொடுக்கலாம், அவர் பேசும்போது பேசட்டும் என்று நம்மளை புரிந்து கொண்ட மனோநிலையில் இருக்கிறார்களா என்பதை இவர்களும் அறிந்து பேசுகிறார்களா என்ற ஒரு கேள்விதான் எனக்குள் இருக்கிறது. எது எப்படியோ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லி அவரையும் சேனலை பார்க்க சொல்லுங்கள். அது நமக்கு செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். வாருங்கள், பதிவுக்குள் செல்லலாம் உறவுகளே. உறவுகளே, சட்ட ஒழுங்கு கேட்டுவிட்டது. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, தமிழ்நாடு அமைதி என்ற நிலையில் இல்லை. சட்ட ஒழுங்கு மிகவும் கெட்டுவிட்டது. சட்ட ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும், சீர் செய்ய வேண்டும். சட்ட ஒழுங்கை பற்றிய எந்த விதமான கேள்விகளுக்கும், எதை பற்றின கேள்விகளுக்கும், நலத்திட்டங்கள் சார்ந்த கேள்விகளுக்கும் மொத்தத்தில் மௌனமே காத்து கொண்டிருக்கிறார். வாயை திறக்கவே மாட்டேன்றார், பேசவே மாட்டேன்றார். வாயைத் திறங்களேன் சிஎம் என்று எதிர்த்தரப்பு கட்சிக்காரர்கள் வைக்கக்கூடிய வாதம் இது. அதே போல ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அவர்கள் சொல்வது என்னவென்றால், தலைவர் அவர்களுக்கு எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது பேசக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர் வாயை திறந்து ஓர் 5 நிமிடம் பேசியதன் விளைவு கொளத்தூரில் என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும். எனவே தெரிந்திருந்தும் அவரை ஏன் பேசச் சொல்லுகிறீர்கள்? அவர் பேசினார் என்றால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு வாதத்தையும் ஆளும் கட்சி தரப்பிலிருந்து அவர்கள் வைக்கிறார்கள்.
எது எப்படியோ இவர் மௌனம் காப்பது சரிதானா? அப்படிதான் நாம கேட்கக்கூடிய கேள்வி மக்களிடத்தில் நாம் கேட்கிறோம். இவர் மௌனம் காப்பது சரியா? எதிர்க்கட்சி சொல்வது சரிதானா? அல்லது ஆளும் கட்சி சொல்வது சரிதானா? இவர் மௌனத்தின் நிலைப்பாடுதான் என்ன? எதற்காக இந்த மௌனம்? ஆழ்கடல் அடங்கி இருக்கக்கூடிய, நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்கடலின் தன்மை எவ்வளோ அழுத்தம் மிகுந்ததோ அதுபோல அந்த அழுத்தத்தை வைத்துக்கொண்டு அது வெளிவரும் பொழுது எவ்வளவு ஒரு பிரளயமாக வருகிறதோ அதுபோல இவரின் நிலைப்பாடு இருக்கும் என்று எடுத்துக்காட்டக்கூடிய நிலையில் இந்த மௌனத்தை காக்கிறீர்களா? அல்லது பேசினால் நாம் ஏதேனும் சிக்கலுக்குள், பிரச்சனைக்குள் ஆளாகி விடுவோம் என்பதற்காக பேசாம இருக்கிறீர்களா? இதுதான் கேள்வி. உங்களுடைய மௌனத்திற்கு பின்னால் ஒரு புரட்சி, ஒரு வெடிப்பு, ஒரு பிரளயம், ஒரு சூறாவளி, சுனாமி, இப்படி எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மௌனத்துக்கு பின்னால் இருப்பது அதுவா? அல்லது பேசினால் ஏதாவது பிரச்சனைக்குள்ளாகி விடுவோம், ஏதாவது பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வோம், அது வம்பாகிவிடும் என்பதற்காக பேசாமல் இருக்கிறீர்களா? இதுதான் நிலைப்பாடு. இப்படி இருக்கும் தருணத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர் பேசக்கூடிய நேரத்தில் கட்டாயம் பேசுவார். அவர் மௌனமாக இருக்கிறார் என்றால் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். கட்டாயம் அவர் பேசுவார் என்ற மனோநிலையில் மக்கள் இருக்கிறாரா? அல்லது எதிர்க்கட்சி தரப்புகள் சொல்லும் கூற்று சரியாகத்தான் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருக்கிறது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கிறது, வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி கையாள்கிறீர்கள்? அதற்கு என்ன உத்தரவாதம் செய்திருக்கிறீர்கள்? அது நடக்காத வழியில் என்ன பணிகள் முடக்கி விட்டிருக்கிறீர்கள்? இப்படி இதை சார்ந்து ஏதேனும் கேள்விகளுக்கு கட்டாயம் நீங்கள் பதில் கூறக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள். பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இருப்பினும் நீங்கள் வாயை திறக்காமல் இருப்பது சரியல்ல அப்படின்ற மனநிலையில மக்கள் இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்ப்போம். தமிழ்நாட்டில் நிறைய சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. எதையாவது வாய் திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி எதிர் தரப்பு கட்சிங்க வாதத்தை வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாயை திறந்து சிஎம் அப்படின்னு சொல்லி பேட்டி குத்திட்டு வந்தாங்க. அதெல்லாமும் பார்த்துட்டு தான் இருக்கணும். அவர் திறக்காத வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறது புரியாம இருக்காங்க மக்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது எதிர்த்தரப்பு மக்களை சொல்றேன் நானு. அவர் வாயை திறந்துட்டா ஆச்சு, எல்லாம் ஆச்சு, அவ்வளவுதான். அதனால அவர் வாயை திறக்காத வரைக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரு சிஎம் சார் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்காரு. அவரு நல்லது செய்யறத மட்டும்தான் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி சொல்றது எல்லாமே ஓகே. அவரை வந்து அந்த சட்ட ஒழுங்கு எப்படி சரி செய்யலான்றதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால இவங்க கேட்குற கேள்வி எல்லாமே அவர் பதிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி அவர் வந்து கூடிய சீக்கிரமே அவர் யோசிச்சு வச்சிருப்பார் ஒரு டைமிங். அப்போ இப்போ வந்து நம்ம இதை சொன்னா கரெக்டா இருக்குங்க. அப்போ வந்து அவர் பேசும் போது பேசுவார். எங்களோட பதில் வந்து வருவாரு, பேசுவாரு, பேசும்போது பேசுவாரு. இப்போதைக்கு வந்து மக்களுக்காக எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. உறவுகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். எந்த நிலைப்பாட்டில் யார் இருந்தாலும் மக்கள் ஒருவர் இவர் சரியானவர், இவர்தான் தகுதியானவர், இவர்தான் எங்களை ஆள வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அது அவருடைய தரம், அவருடைய தகுதி, அவருடைய
நிலைப்பாடு இதெல்லாம் அங்கு தோல்வியுறுகிறது. ஏனென்றால் மக்கள் அங்கு அவருக்காக தீர்ப்பளித்து விட்டார்கள். அதனால்தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள். எனவே மக்கள் தீர்ப்பை விட ஒரு உயர்ந்த தீர்ப்பு எதுவும் இருக்க முடியாது. மக்கள் தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் உறவுகளே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். நான் அருள்ராம்.